மதுரை மாட்டுத்தாவணி கே நகர், அண்ணா நகர், தெப்பக்குளம், தல்லாக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அது குறித்தான அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரபு விவரிக்கலாம். வணக்கம் பிரபு, எவ்வளவு மணி நேரமாக இந்த மழை நீடித்து வருகிறது? தற்போதைய கள சூழல் விவரிங்க. வணக்கம். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில், அதாவது உள் மாவட்டங்களில் பலத்த இடியுடன் கூடிய மின்னலுடன் கூடிய பலத்த மழை என்பது பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் என்பது தெரிவித்திருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தேனி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் கன முதல் அதி கனமழை பெய்யும் எனவும், மதுரை, திண்டுக்கல், கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில், தற்போது பார்த்தோம் என்றால் இன்று பிற்பகல் முதல் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம், கே நகர், அண்ணா நகர், தெப்பக்குளம், தொடர்ந்து ஆரப்பாளையம் உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பலத்த இடியுடன் கூடிய கனமழை என்பது தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வருகிறது. இதனாலே சாலை முழுவதிலும் மழை நீர் என்பது வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகின்ற காட்சியை தான் நம்மால் காண முடிகிறது. இதனால் சில இடங்களில் மின்தடை என்பதும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நிகழாத வண்ணம் துரிதமாக நடவடிக்கை என்பதும் தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சாலைகளில் மழைநீர் என்பது குளம் போல் ஆங்காங்கே தேங்கி உள்ளதால் போக்குவரத்து நெரிசல் என்பதும் காண முடிகிறது. தொடர்ந்து பழங்கானத்தம், ஆரப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ரயில்வே சுரங்க பாதைகளில் ஆங்காங்கே தண்ணீர் என்பது தொடர்ந்து தேங்கி கொண்டே வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் சாலை எங்கும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் காட்சியை தான் நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து மழை என்பது தற்போது வரையில் பெய்து வண்ணம் இருந்து வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.